கடுங்குளிர் பிரதேச நகர் நள்ளிரவு வேளை அது. வீடில்லா ஏழை மனிதர் ஒருவர் அந்நகர் வீதியின் முட்டுச்சந்தில் முடங்கி கிடப்பதைக் கண்டார் அந்த நகரத்தின் செல்வந்தர். அந்த முதுமையான ஏழைக்கோ வயது 80 தாண்டி இருக்கும். அந்த முதுமைக்கு அருகிலே போய் இந்த செல்வந்தர் கேட்டார், உங்களுக்கு குளிரவில்லையா? குளிர் வாட்டுகிறதே, சூடான உடைகள் உங்களுக்கு இல்லையா? என்ன செய்ய, என்னிடம் சூடான உடைகள் இல்லையே, ஆனால் குளிருக்கு நான் பழக்கப்பட்டு விட்டேன். செல்வந்தர் சொன்னார், ஏன் பழக்கப்பட வேண்டும்? இதோ நான் வீட்டுக்கு போய் உடல் சூட்டு உடைகள் கொண்டு வந்து தருகிறேன், காத்திருங்கள். சொல்லிவிட்டு போனவர் வீட்டுக்குள் நுழைந்ததும் மற்ற வேலைகளில் மும்முரமாகி இவரை மறந்து போய் தூங்கவும் போய்விட்டார். ஏழை எளியவரை யார் நினைவில் வைத்துக் கொள்வார்? தூங்க போய்விட்டார். மறுநாள் எழுந்ததும் அவர் நினைவுக்கு வர ஓடோடி போனார் அவரை நோக்கி, புத்தம் புதிய உடல் சூட்டு வெள்ளாடைகளோடு. ஆனால் அங்கே அந்த முதியவரோ உடல் குளிர்ச்சியாகி இறந்து போய் கிடந்தார். அதிர்ச்சியாகி போன செல்வந்தர் அவர் அருகில் பார்த்தார். அருகிலே ஒரு கடிதம், அவர் கைப்பட எழுதி வைத்திருந்த கடிதம். ஐயா செல்வரே, என்னிடம் சூடான உடைகள் இல்லாத போது என்னால் குளிரை எதிர்த்து போராட முடிந்தது. எளிதில் எனது உடல் சூட்டை உருவாக்கி கொள்ள முடிந்தது. ஆனால் சூட்டு உடைகளோடு தாங்கள் வருகிறேன் என்று உறுதியாய் நீங்கள் சொல்லிவிட்டு போன பிறகு உங்களுடைய வாக்குறுதிக்கு நான் அடிமையாகி போனேன். கடுங்குளிரை எதிர்த்து போராடும் எனது திறனை நான் இழந்து போனேன். அந்த திறன் இதோ இப்பொழுது போய்கொண்டே இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு எனது எதிர்ப்பு சக்தியை மெல்ல மெல்ல சாகடித்து கொண்டிருக்கிறது. இதோ நான் இப்போது மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறேன். இப்படி எழுதி முடித்திருந்தாராம் அந்த பெரியவர். அடுத்த முறையாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கும் முன் யோசியுங்கள். அது ஒருவரின் மரணத்திற்கு கூட காரணமாக அமைந்து விடலாம். ஆச்சரியம்தான், உலகில் உலவும் பொய்மைகள் எல்லாம் எத்தனை சாத்தியமானவை, அந்த சாத்தியங்கள் எல்லாம் எவ்வளவு பொய்யானவை. உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்பது வாக்குறுதி என்றால் உயிரை தவற என்றுதான் அர்த்தம். வேண்டும் வேண்டும், வாக்குறுதி தினம் வேண்டும். வாக்குறுதி தின வாழ்த்துகள் சொல்ல தேர்தல் கால வாக்குறுதிகள், அவை தேன் தடவிய வார்த்தைகள். தேர்தல் வாக்கு வாழும் வரை வாய் தேன் வாக்கும் வாழும். வாக்குறுதி அது ஒரு வலிமையான வார்த்தை. ஆழமாக எதையோ உருவாக்குகிறது அல்லது எதையோ உடைக்கிறது. அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கிறது காலம். எப்போதும் உன்கூடவே இருப்பேன் என்று வாக்குறுதி தராதே. ஏன்னா அது உனக்கு வார்த்தை. நம்பினவருக்கோ வாழ்க்கை. பொய்ன்னு தெரியும் போது அது வலி. இந்த எலும்பே இல்லாத நாக்கினால் தான் எத்தனை எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன.